ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு தக்காளி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய், பச்சை மிளகா, தேவையான ஸ்பைசஸ் மேலே ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் நெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதக்கிட்ட உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். நல்லா வதக்கினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லி கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடும். கொத்தமல்லி வதங்கினா நம்ம கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், அப்புறம் உப்பு எல்லாமே போட்டுட்டு அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்ட உடனே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் 4 விசில் வர வரைக்கும் விட்டு எடுத்துட்டா நம்ம சேவ் பண்ண நம்மளோட தக்காளி குருமா ரெடி.